நேற்று சரியாக ஜம்மு காஷ்மீரில் மட்டுமே 35 நிமிடங்களுக்கு மேலாக பாகிஸ்தான் வான்வழியாக ட்ரோன் மற்றும் ஸ்ரீரக ஏவுகணை மூலமாக தாக்குதல் தொடர்ந்தார்கள். அந்த தாக்குதலை முறியடித்த இந்தியா அடுத்த கட்டமாக பாகிஸ்தானின் 2 நிலைகளை குறிவைத்து தாக்குதலை தொடர்ந்தார்கள். இப்படியாக நேற்று இரவு முழுவதுமே ஒரு தூங்கா இரவாக தான் ஜம்மு காஷ்மீர், குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட அந்த எல்லையொட்டிய மாநிலங்களில் ஒரு பதற்றமான சூழல் காணப்பட்டது. பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு முழுக்க ராணுவ கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன. இந்த பதற்றமான சூழலுக்கு மத்தியில் பாகிஸ்தானுடைய அந்த முயற்சி என்பது முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டிருப்பதுதான் இதன் மூலமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நேற்று இரவு முதல் இன்று காலை வரை தொடர்ச்சியாக ஜம்மு காஷ்மீர் முழுவதுமாக மின்சாரம் தற்காலிகமாக முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதை ஆதரிக்கின்றோம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். 3ஆம் நாடுகள், பல்வேறு உலக நாடுகள் தலையிடக்கூடிய அளவுக்கான நிலைமை என்பது நேற்று இரவு முதல் இன்று காலை வரை மிக மோசமானது. தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் முதலில் அத்துமீறி தாக்குதல் நடத்த தொடங்கினார்கள். அதற்கு பிறகு அந்த தாக்குதலை முறியடிக்கும் பணியை இந்திய ராணுவம் மேற்கொண்டார்கள். அவருடைய ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஏவுகணைகளை வானிலை இடைமறித்து அழிக்கக்கூடிய S-400 மூலமாக அந்த முயற்சி முழுவதுமாக முறியடிக்கப்பட்டது. இந்திய நிலப்பரப்புக்குள் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. அது ஏனென்றால் ஏற்கனவே இது போன்ற நிலைமை ஏற்படும் என்று கருதிதான் இந்திய ராணுவம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டார்கள். எல்லையில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டார்கள். உள்ளூர் போலீசார் அனைவரும் வரவைக்கப்பட்டார்கள். இப்படியாக தொடர்ந்து இந்திய ராணுவம் மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை காரணமாக பெரிய அளவிலான அசம்பாவிதம் இந்திய நிலப்பரப்புக்குள் ஏற்படவில்லை. பாகிஸ்தானுடைய முயற்சி என்பது முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன. விமான நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன. மறு உத்தரவு வரை இதுபோன்ற எந்த கல்வி நிலையங்கள் மற்றும் விமான நிலையங்கள் எதுவும் செயல்படக்கூடாது என்றெல்லாம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு முழுவதுமாக ராணுவத்தினர் இரவு முழுக்க தீவிரமான தாக்குதலை தொடர்ந்தார்கள். இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்தது. இப்படியாக நடைபெற்று வந்த நிலையில் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அந்த நிலைமை என்பது தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். வழக்கமான ஒரு காலை பொழுதாக ஜம்மு காஷ்மீரின் சம்பா உள்ளிட்ட பல்வேறு இடங்கள், குறிப்பாக நேற்று பதற்றமாக காணப்பட்ட சூழலில் ஜம்மு காஷ்மீருடைய உரி, குப்வாரா, பூஞ்ச், அக்னூர், சம்பா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ராணுவத்தினர் தரைவழி தாக்குதல் மேற்கொண்டார்கள். ஒருபுறம் தரைவழி தாக்குதல், மறுபுறம் வான் தாக்குதல், மறுபுறம் ராஜ்ய ரீதியிலான பேச்சுவார்த்தை என பல்வேறு நிலைகளை கடந்து வந்த நிலையில் தரைவழி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட குப்வாரா, உரி, அக்னூர், பூஞ்ச் உள்ளிட்ட சம்பா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்போது இயல்பு நிலை திரும்பியிருப்பதாக பார்க்கப்படுகிறது. நேற்று இரவு முழுவதுமே நான் கூறிய இந்த இடங்களில் சைரன் ஒலி, அதாவது அபாய ஒலி, போருக்கான அபாய ஒலி எழுப்பப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த அபாய ஒலி என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. சைரன் ஒலி நிறுத்தப்பட்டு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய வகையிலான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றார்கள். ராணுவத்தினரும் இருந்தாலும் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு தீவிரமான கண்காணிப்பு, பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல்வேறு இடங்களில் முழுக்க ராணுவம் தீவிர ரோந்து பணியெல்லாம் மேற்கொண்டு எல்லையில் அதிக அளவிலான ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிப்பு பணி மேற்கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக நேற்று இரவு ஏற்கனவே கூறியது போல 35 நிமிடங்கள் ஜம்மு காஷ்மீரில் மட்டுமே பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தினார்கள். அவை அனைத்தும் இந்திய ராணுவத்தினரால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பாகிஸ்தானின் 2 நிலைகளை குறிவைத்து இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்தார்கள். இப்படியாக நேற்று இரவு முழுவதும் பதற்றமான சூழல் காணப்பட்டு வந்த நிலையில் மறுபுறம் பிரதமர் நரேந்திர மோடியிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் முப்படையினுடைய தலைமை தளபதி மற்றும் 3 படையினுடைய தளபதிகள் சந்தித்து தற்போது நிலவரம் குறித்து எடுத்துரைத்தார்கள். அடுத்த கட்டமாக இந்தியா மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைத்தார்கள். இப்படியாக ஒருபுறம் ஆலோசனை தீவிரமாக, மறுபுறம் பதற்றம், அதாவது போருக்கான பதற்றம் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் மக்கள் இரவு முழுவதும் தூங்கா இரவாக கழித்தார்கள். என்ன நடக்குமோ என்று தெரியாமல். ஏனென்றால் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் கூட பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்த தொடங்கினார்கள். அவை அனைத்தும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. முடிவாக இந்த இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கக்கூடிய அறிக்கையின்படி பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலால் இந்தியாவில் எந்தவித பெரிய பாதிப்பும் இல்லை. முழுவதுமாக பாகிஸ்தானுடைய முயற்சி அத்துமீறல் என்பது இந்திய ராணுவத்தால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய காலை பொழுது, நேற்று இரவு தொடங்கி இந்த பதற்றம் இன்றைய காலை பொழுதிலான முடிவாக நாம் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்தமாக நேற்று இரவினுடைய மொத்த நடவடிக்கையின் முடிவாக
பாகிஸ்தான் ராணுவத்தின் முயற்சி என்பது முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொள்ளும் நடவடிக்கையால் இந்திய மக்களுக்கோ அல்லது இந்தியாவுடைய நிலப்பரப்புக்கோ எந்த வகையிலும் எந்த பாதிப்பும் பெரிய அளவில் இல்லை என்றால் அதற்கு முன்கூட்டியே இந்திய ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டு பதில் தாக்குதலையும் இந்தியா தொடுத்திருக்கிறார்கள். இதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. இப்படியாக நேற்று இரவு முழுவதும் பல்வேறு இடங்கள் ஏற்கனவே கூறியது போல பாகிஸ்தானை ஒட்டியிருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு எல்லை ஒட்டிய மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ராணுவ வீரர்கள் பொதுமக்களை பாதுகாத்தார்கள். ஒருபுறம் பொதுமக்களை பாதுகாப்பது, மறுபுறம் எதிர்த்தாக்குதல் நடத்துவது, மறுபுறம் பாகிஸ்தானுடைய அத்துமீறலை முறியடிப்பது என மும்முனையாக இந்த பணிகள் இரவு முழுவதும் நடைபெற்று வந்த நிலையில் பாகிஸ்தானுடைய முயற்சி முழுவதுமாக முறியடிக்கப்பட்டதால் தற்போது சற்று பாகிஸ்தான் பின்வாங்கி இருக்கிறார்கள், அமைதியாக இருக்கிறார்கள். இதன் காரணமாக நம்முடைய ராணுவ வீரர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது அமைதி நிலை ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள், குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் தரைவழி தாக்குதலுக்குள்ளான சம்பா, அக்னூர், உரி, குப்வாரா, பூஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமைதி நிலை திரும்பியிருக்கின்றது. அதே போல ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள், அது எல்லையொட்டிய மாநிலங்களில் இயல்பு நிலை திரும்பக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. காலை பொழுது என்பது வழக்கமான காலை பொழுதாக நேற்று இரவு முழுவதும் வெடி சத்தமாக இருந்த நிலையில் தற்போது காலை பொழுது என்பது வழக்கமான காலை பொழுதாகவே பல்வேறு இடங்களில் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பது என்பது தற்போது வரையில் தொடர்கிறது. இயல்பு நிலை முழுவதுமாக திரும்பிய பிறகுதான், என்றால் மின்சாரம் இருந்தால் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி போருக்கான தீவிரத்தன்மை அதிகரிக்கும் என்ற காரணத்தால் முன்கூட்டி எச்சரிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அந்த மின்சாரம் துண்டிப்பு என்பது தற்போது வரையிலும் தொடர்கிறது. முடிவில் பாகிஸ்தானுடைய முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் இயல்பு நிலை மீண்டும் திரும்பி வருகின்றது. பானு.